கழுமரம் பொட்டாச்சி அவரே நடிச்சு இயக்கியிருக்காரு. இது கழுமரம் மட்டும் இல்லை, அருமையான படம் இருக்கு. வில்வமரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மரத்திலேயே அரசன் மாதிரி ஒரு வில்வமரம் அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கு. இது நம்ம கதை, உதவி இயக்குனர் கதை, கஷ்டப்படுற நம்ம கதை. இதுல எல்லாரும் இந்த கஷ்டத்தை படாம இருந்திருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நம்ம எத்தனை வருஷம் நடைபாதையை நம்ம கனவு மலச்சோலையாக்கி நடந்தோம் இல்லையா, அப்படி அவரும் நடந்திருக்காரு. ஒவ்வொரு இடமும் சில இடத்துல நம்மளையே நம்ம அனுபவத்தை சொன்ன ஒரு பொட்டாச்சியை நம்ம பாராட்டணும். அதனால எல்லாருக்கும் வில்வம் மரமா நினைச்சு நீங்களும் உங்க தன்னம்பிக்கை இழக்காம ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுக்கணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பொட்டாச்சி எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வணக்கம். இதோடையாக படத்தில் நடிச்ச தமிழ் பாரதி. என் பேர் தமிழ் பாரதி. நான் சின்னத்திரை இயக்குனர். நான் இயக்குனர் சங்கத்துல பொருளாளரா எலெக்ட் ஆகிருந்தேன். அந்த காலகட்டத்தில் தம்பி பொட்டாச்சி அவர்கள் என்னை மீட் பண்ணி, அண்ணா நான் இப்போ கொரோனா காலகட்டத்தில் எங்கேயுமே நம்ம போக முடியல, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்ட் பண்ண போறேன்னு அப்படின்னு சொன்னாரு. ஒரு நடிகனா இருக்கிற இவர் என்ன மாதிரி டைரக்ட் பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு அப்படிங்கறதுக்காக சும்மா லைன் மட்டும் சொல்றேன் கேளுங்கன்னாரு. ஒத்த செருப்பு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஒன் மேன் ஷோவா நான் மட்டும்தான் இருப்பேன்னு. பாயிண்ட் ஆஃப் வியூ கேமரால இருந்து அந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஒரு 20 minutes ஃபுட்டேஜ் அப்படின்னாரு. பொட்டாச்சி எவ்வளவு நேரம் நம்ம தாக்கு பிடிப்பாங்க, மக்கள் எப்படி போகும், அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறதுலாம் தெரியாதே அப்படின்னு. அது டைலாக்ல அழுத்தம் கொடுத்துடலானே அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைன் சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு நடிகனா ஒரு இயக்குனரை பத்தி அவங்க கூட வாழ்ந்ததுனால, அவங்க கூட பல நாட்கள் பயணிச்சதுனால, ஒரு இயக்குனர் ஒரு இடத்துல இருக்கும்போது அட்வான்ஸ்ல இருந்து ரெண்ட் கட்டுறதுல இருந்து நம்மளை எப்படி மற்ற சமுதாயம் பார்க்குது, சினிமானா ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கோடிக்கணக்கான போட்டிக்கு மத்தியில ஒரு திறமைசாலி ஜெயிச்சு வர்றாங்க. அப்படிப்பட்ட திறமைசாலி தன்னுள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை ஆழமா பதிய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு புரியாத சமயத்துல அவங்க என்ன நினைப்பாங்க, இது சங்கமம் ஆச்சு, இதுல இவன் மூழ்கிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம், இல்ல இவனால் என்ன செஞ்சிட முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம். அப்படி நம்மள மாதிரி ஆட்கள் கோடிக்கணக்கான போட்டிக்கு மத்தியில ஒருத்தர் ஜெயிப்பார் பாருங்க, அவர் இந்த உலகமே கொண்டாடும். அதுக்கு சாட்சி இங்க இருக்கக்கூடிய பேரரசு சார், இங்க இருக்கக்கூடிய எங்க ஊரை சார்ந்த சத்தியமங்கலத்தை சார்ந்தவர் சார், உதயகுமார் சார் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிற மத்தியில இவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் பலரும் நான் ஊர்ல இருந்து எல்லாம் கிளம்பி வராங்க. நாமளும் பாரதிராஜ சார் ஆகிடலாம், நாமளும் பாக்கியராஜ் சார் ஆகிடலாம். இப்படி ஒவ்வொரு இயக்குனர் யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும் போறோம். வர அத்தனை பேர்த்தையும் இங்க ரெட் கார்பெட் கம்பளம் போட்டு வரவேற்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னோட முயற்சியால நாம் ஜெயிச்சே காட்டுவேங்கிற அந்த தன்னம்பிக்கையோட வர பார்த்தீங்களா, அந்த கதையை அழகா இவர் என்கிட்ட சொல்லும் போது, ஏதோ சார் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வழி இருந்திருக்குள்ள, அந்த வழியை நான் உணர்ந்தேன். அப்படி உணர்ந்தானே அவர் கூட சப்போர்ட்டா நின்று அந்த ஒத்த செருப்பு வரதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒத்த செருப்புக்கு சொந்தக்காரர் இவர் தான். அதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் பாராட்டினாங்க. ஒரே ஒரு கேரக்டர் அவன் நிறைய நம்ம இயக்குனர் எத்தனையோ பேர் அவரை பாராட்டி மிஸ் பண்ணிட்டு இருந்தபோது பார்த்தேன்னா, நான் சொன்னேன் பொட்டாச்சி இதெல்லாம் பெரிய அளவுல படமா பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தபோது தான் ஒத்த செருப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பொட்டாச்சி இதை பெரிய படமா பண்ண என்ன, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணுங்களேன் அப்படி யோசிச்சேன். ஒரு நாள் அதுக்கு கதை சொன்னாரு. கதை கேட்டதுக்கு அப்புறமா, சார் நீங்க நடிக்கணும் சார் அப்படின்னாரு. காமெடி பண்ணாதீங்க பொட்டாச்சி. இல்ல சார், ஒருத்தன் ஜெயிக்க ஓடுறான்னா அவனை துரத்தி 2 பேரு கெடுக்க நினைக்கிறாங்க, அதுல ஒருத்தர் கெடுக்கிற மாதிரி கேரக்டர் உங்களுக்கு கொடுக்குறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, வில்லனா பண்ணுவீங்களான்னு கேட்டாரு. சார் நான் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டினாவே பெருமையா நடிக்கிறேன், படத்துல நடின்னு சொன்னா சும்மா இருப்பேனா, எப்படி பண்ணலாம் இருக்கும்போது அவர் சொல்ல சொன்னாரு, சார் நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வரமாட்டேன், பேசுவோம் அப்படியே நம்ம நடிப்போம் சார். இந்த நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கெடுக்கிற மாதிரி ஒரு சீக்வல் இருக்கு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பொட்டாச்சி நீங்க பாட்டுக்கு உள்ள என்ன பண்ண நினைக்கிறீங்களா பண்ணுங்க, நான் கவுண்டர் பேசுறேன், அதுக்கு நீங்க கவுண்டர் சொல்லிட்டே வாங்கினாரு. நான் போய் அந்த பொண்ணை போய் இன்னும் பக்கத்துல போய் உட்கார போவேன், அந்த பொண்ணு எந்திரிச்சு போவோம், அசிங்கப்படுத்தும். அப்புறம் அங்க இருக்கிறவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். என்ன அங்க பார்த்துட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு ஒரு 40-50 பேர் இருந்திருப்பாங்க. என்னை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க, தயவு செய்து இங்க வாங்க. அவங்கதான் பர்மிஷன் கேட்டு இங்க ஷூட்டிங் நீங்க கெடுக்குறீங்கன்னு என்ன கூட்டு போய் கேட்டாங்க. அதே நான் முதல் வெற்றியா பார்த்தேன். அப்புறம் இல்லைங்க
அப்புறம் அவங்க போய் யார்கிட்டயே சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 பசங்க வந்துட்டானுங்க, வந்துரு சார் எனக்கு தரத்தன்னு கூட்டிட்டு போறானுங்க, கொட்டாச்சி பின்னாடி ஒரு ரிலீசர் கூட்டு போறீங்க ஷூட்டிங். அப்பதான் உங்களுக்கு புரிதல் வந்தது, அது ஷூட்டிங், அதுல நான் வந்து கெடுக்கிற மாதிரியான காட்சி அமைப்புக்கு நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு புரிய வச்சோன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அம்சமும் அண்ணன்லாம் பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசரா இருக்கிறவர் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு. நான் டைரக்டர், ஏன்னா ஆர்டிஸ்டா நடிக்க வச்சிருக்காரு. ஒரு நடிகன் இதுல டைரக்டரா மாறி இருக்காரு. இப்படியான பல்முக ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தரா சின்ன சின்னதா சேர்த்துனதும் சரி, ஏதோ ஒரு விஷயம் அவர் செய்ய, நீங்க படம் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பெயின்ல எந்த இடத்துலயும் குறைவில்லாம கொண்டு போயிருப்பாரு. ஒருத்தனுக்கு வந்து படம் கிடைச்சிருச்சுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த நேரத்துல ஒரு தாய் இறந்துட்டு அந்த செய்தி பாத்தீங்கன்னா அவர் எப்படி தோண்டு போயிருவாரு. இங்க நான் வந்து பூஜையில நிப்பனா இல்ல அம்மாவோட அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து ஆள பிறந்தவையா, அள பிறந்தவன் இல்ல கண்ணத்தோட, நீ ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜெயிச்சுட்டு கடைசியா அவர் வீட்டுக்கு போவாரு. அங்க போகும்போது அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த சோகமான பாட்டுல அன்னபூர்ணி பத்தி பேசியிருப்பாரு. அவங்களோட அம்மா பேர் அன்னபூர்ணி. அந்த அம்மா எங்க இருந்தாலும் சரி, இப்ப பார்த்துட்டு கூட இருக்கலாம், அம்மா அவர் ஆசீர்வதிப்பாங்க. அந்த அன்னபூர்ணி சாங் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உண்மையாவே எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த படம் இந்த அளவுக்கு எலிவேட் ஆயிருக்குன்னா அந்த பாட்டோடைய அந்த வரிகளை பார்த்துதான் ஒரு பெரிய ஓடிடி தளம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இது எடுத்து பண்றாங்க. அதுக்கு வந்து இந்த நேரத்துல ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜ் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா நான் இன்னும் பேசிட்டே இருப்பேன், மன்னிச்சிருங்க. இங்க இருக்கிற எல்லாருமே சரி, வானொரு மதியை போலவும் வளர் பொன்னி நதியை போலவும் கானொரு தருவை போலவும் தம்மற்ப கவிதை போலவும் தேனரும் தேனிகள் சேர்த்து வைக்கின்ற தென்பாங்கு தேநீர் போலவும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நோய் நொடி இல்லாம எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே படம் பண்ணணும், படம் பண்ணி வெற்றியாளர்கள திகழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பு நன்றி பாராட்டி வருகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாண்டி செல்வம் ஒரு சில வார்த்தைக்கு சார். இது கெட்டப், இந்த கெட்டப்ல ஒரிஜினல் கெட்டப் அது ஏன் பயன்படுத்திட்டாங்களா? அதான். அனைவருக்கும் வணக்கம். இது சார் கேட்ட நான் சொல்றேன். எனது திரையுலக ஆசான் மறைந்த மயில்சாமி அவர்கள், அவர் கூட நான் ஒரு 7-8 வருஷம் ஃபுல்லாக அவர் கூட போயிருந்தேன். அவர் கூட சின்ன சின்ன கேரக்டர் பண்ணும்போது அப்போதான் எனக்கு கொட்டாச்சி பழக்கம். அப்புறம் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஸோ அப்படியே அவர் கூட அவர் படத்தில் நடிப்போம். அப்படி சின்ன சின்னதாக பண்ணிருக்கும்போது இந்த படத்தில் ஃபுல்லாக நாங்கள் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சின்னதாக எடுத்து அப்படி போய் பார்த்திபன் சார்கிட்ட காட்டினேன், இல்லை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சொன்னேன். இப்போ ஏன்னா இப்போ ஆல்ரெடி பாரதி சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதை சொல்லி இதை பெருசாக பண்ணலான்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா சித்தன் ஜெயமூர்த்தின்றவர் தான் அந்த அம்மா சாங்ஸ் பாடினவர். அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. ஸோ நானும் பாண்டிச்சேரி. இந்த ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ், அவரும் பாண்டிச்சேரி. ஸோ எனக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ அவர் கூட ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது ஒரு உழைப்பு தான். நாங்கள் எல்லாம் சிவபக்தர், ப்ரொடியூசரு, நாங்கள் எல்லாமே. காரணம் என்ன, எனக்கு மைசாம் சார், ஸோ அவரும் இந்த வர்ற 19ஆம் தேதி ஒரு வருடம் ஆக போகுது. ஸோ அவரோட இது இன்னும் மனசில் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த திரையுலகத்துக்கு வந்தனால சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றியாளன்றது எங்களுக்கு எப்போ தெரியும். இதை நாங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போவோம். மேலும் மேலும் இதில் திரைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 50 திரையரங்குனா அது மேலும் மேலும் பண்ணுறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.